அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பில் இன்றைக்கி நம்ம தமிழில் இயல் 5ல் தமிழக கல்வி வரலாறு அப்படிங்கிற உரைநடை பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் இயல் 2 இருக்குது, அது இயல் 5 அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? தமிழக கல்வி வரலாறு உரைநடை உலகம் அப்படிங்கிற பகுதியில் தமிழக கல்வி வரலாறு, தமிழகத்தில் கல்வியோட தன்மை எப்படி இருந்தது, அதனுடைய பின்னணி எப்படி இருந்தது, தற்போதைய கல்வி முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தமிழகத்துக்குள்ள ஒரு அலசலாக ஒரு தேடலாக இந்த உரைநடை பகுதி அமைந்துள்ளது. அந்த பகுதியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நுழை முன் அப்படிங்கிற பகுதியில் பாருங்களேன். கல்வியின் நோக்கம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். அதாவது கல்வியோட நோக்கம் என்ன அப்படின்னா நாகரிகம் அப்படிங்கிறது உடை நாகரிகம் சொல்லலாம், பேச்சு நாகரிகம் சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் இதெல்லாம் சொல்ல முடியா, இதெல்லாம் நாகரிகம் அப்படிங்கிறோம். பண்பாடு அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கு இல்லையா, அது பண்பாடு அப்படிங்கிறது வளர்ப்பதாகும் அப்படிங்கிறோம். இப்போ கல்வி அப்படிங்கிறது பொதுவான என்ன அப்படின்னா நடத்தையில் மாற்றம் அப்படிங்கிறோம். ஒரு நடத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது கல்வி அப்படிங்கிறாங்க. இங்கே கல்வியின் நோக்கம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும் அப்படின்றாங்க. பன்னெடுங்காலமாக முன்னோர்களால் வளப்படுத்தப்பட்ட அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனும் பெறுமாறு செய்வதும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பன்னெடுங்காலமாக தொன்று தொட்டு அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் முன்னோர்களால் வளப்படுத்தப்பட்ட அறிவாற்றலையும் அந்த முன்னோர்கள் காட்டிய அந்த வழிமுறைகள், வாழ்வியல் வழிமுறைகள் அப்படிங்கிறத இன்னமும் நம்ம தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். நாமளாக ஒரு வழிமுறையை வகுத்துக்கல, முன்னோர்கள் இந்த வழி அப்படிங்கிறது காமிச்சாங்க. ஸோ அதன் வழியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை பின்பற்றி அவர்களை கடைப்பிடித்து செல்கிறோம். அவருடைய பழக்க வழக்கங்கள், அறிவாற்றல், அவங்களுடைய செயல்முறைகளை கடந்து அதாவது பின்பற்றி வாழ்கிறோம் இல்லையா. அறிவாற்றலையும் அனுபவத்தையும் அவங்க அனுபவித்த அந்த அனுபவங்களையும், என்ன அனுபவம் சார் அப்படின்னா அந்த காலத்தில் இப்போ தான் நம்ம ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நேரம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா வளைந்த அந்த விளைந்த கதிர் இருக்கு இல்லையா, அது எந்த பக்கம் வளைந்து நிற்குதோ அதை வச்சு பண்ணி சொன்னாங்களாம், கால நேரத்தை கணக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சூரியனுடைய நிழல் திசை இருக்கு இல்லையா, அதை வச்சு கணக்கிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி சில அனுபவங்களை அவங்க கற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் பெறுமாறு செய்வதுமாகும். அதை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் தொடர் நடைமுறையாக திகழும் கல்வியானது சமூக மாற்றத்தின் இன்றியமையா காரணியாகவும் விளங்குகிறது அப்படிங்கிறோம். அதாவது ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் தொடர் நடைமுறையாக திகழும் கல்வியானது சமூக மாற்றத்தின் இன்றியமையா காரணியாகும். ஒரு சமூக மாற்றத்திற்கு இன்றியமையாத காரணி அப்படிங்கிறது கல்வி. ஏன் அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா ஒரு தொடர் நடைமுறை அப்படிங்கிறோம். என் தாத்தன் செஞ்சதை எங்கள் அப்பா செய்வார், எங்கள் அப்பன் செஞ்சதை நான் செய்கிறேன், நான் செய்ததை என் பிள்ளைகள் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு தொடர் நடைமுறையாக இருக்கக்கூடியது அந்த கல்வி அப்படிங்கிறோம். அந்த காலத்தில் இப்போ ஒரு அப்பா செய்கிற தொழிலை பிள்ளைகள் அப்படியே செய்வாங்க, ஒரு வழக்கமாக இருந்தது. அப்போ அவங்க பார்த்த தொழிலை குலத்தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தொடர் நடைமுறையாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு கல்வி, நம்மளுக்கு புகட்டிய ஒரு கல்வி அப்படிங்கிறோம். சமூக மாற்றத்தின் இன்றியமையா காரணியாகவும் விளங்குகிறது. கல்வியின் முதன்மை நோக்கமான தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல் அப்படிங்கிறோம். ஒரு தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல். சமுதாயம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் கேட்டு நடக்கணும். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அறிவு, என்ன அறிவு, கல்வி அறிவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது இங்கே. அப்போ ஒரு தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவாறு மாற்றுதல் அப்படிங்கிறதும் கல்வி அப்படிங்கிறாங்க. எனும் சீரிய பணியில் தமிழகம் கடந்து வந்த பாதை போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்லி இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகத்தை சொல்கிறாங்க. ஸோ இனி தமிழக வரலாற்று கல்வி வரலாறு, அதை தமிழகத்தில் கல்வி வரலாறு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படை திறன்களை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு சமூகத்திலும் வயதில் மூத்தவர்களால் கதைகள், கருத்துக்கள் வழி வாழ்க்கை நெறிகள் மற்றும் உலக பார்வை சார்ந்த கருத்துக்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. பாட்டி கதை சொல்லுவாங்க,
அந்த கதைக்குள்ள ஒரு கற்பித்தல் இருக்கும். சரிங்களா? ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தானா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி ஆரம்பிப்பாங்க. அந்த சொல்லக்கூடிய கதையில் ஒரு கற்பித்தல் நம்மளுக்கு வரும், நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ முன்னோர்கள் வந்து இப்படித்தான் வந்து கல்வி முறையை திணிச்சாங்களாம். அந்த காலத்தில் கல்வி முறைகள் எப்படி திணிக்கப்பட்டது அப்படின்னா, கருத்துக்கள் வழியும் கதைகள் வழியாகவும் மூத்தவர்களால் கதைகள், கருத்துக்கள், வாழ்க்கை நெறிகள் இதெல்லாம் வந்து தான் ஒரு கல்வி முறையை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவை கற்பவர் மனதில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல் என்ற பொருளில் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. அப்போ கல்வி கல்லுதல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, ஒருத்தன்ட்ட இருக்கக்கூடிய திறமையை தோண்டி எடுக்கணும். எப்படி சார் அவனை தோண்டி எடுக்கணும் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எல்லாருமே படிக்கிறோம், எல்லாருமே கல்வி கற்கிறோம். ஆனால் எல்லாருமே ஒரே ஒரு மாணவர் ஒரு ஒரு வகுப்பறையில் அனைத்து மாணவர்கள் மாதிரி ஒரு நிலையாக இருக்க மாட்டாங்க. அனைத்து மாணவர்களும் ஒரு மாணவருக்கு இன்னொரு மாணவர் வேறுபடுவார். அது கல்வியிலையாக இருக்கலாம், அல்லது கலையிலையாக இருக்கலாம், அல்லது விளையாட்டில் இருக்கலாம். ஏதோ ஒரு துறையில் அவங்க வேறுபட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வேறுபட்டு இருக்கிற அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து இவனுக்குள்ள இந்த திறமை தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஊக்கப்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த துறையில் அவர் சிறந்து விளங்குவார். ஸோ இந்த மாதிரி ஆழ புதைந்துள்ள திறன்களை மேலோட்டமாக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மாணவன் வந்து இதை செய்கிறாரு, ஒரு ஓவியம் வரைகிறாரு, ஓவியம் வரைஞ்சிட்டு படிக்கிறதுல நாட்டம் இல்லை, ஆனால் ஓவியம் சிறப்பாக வரைகிறார். அந்த ஓவியம் வரையும் போது சச்சா என்னடா படிக்கிறது தெரியாதுன்ற அப்படின்ட்டு அந்த மாணவனை மட்டப்படுத்தி இழிவுபடுத்தணும்னா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமை மண்ணோடு மண்ணாக மறைஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு அந்த மாணவனை இன்னும் ஊக்கப்படுத்தி நல்லா வரையிடாடா, செம்மையாக வரையிடா, சூப்பராக வரையிடாடா அப்படின்னு சொல்லி அவனை ஊக்கப்படுத்தும் போது அவனுக்குள்ளே இருக்கிற திறமைகள் மீண்டும் புத்துணர்வு பெறது மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல் என்ற பொருளில் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. கல்லுதல் அப்படின்னா தோண்டுதல் அப்படின்னு பொருள். என்னது தோன்றும்? அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு முறைகளை, அறிவு நெறிகளை, அறிவு தடத்தை தோண்டி எடுக்கிறதல் அப்படிங்கிற மாதிரி. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் காலந்தோறும் மக்களின் தேவைகளுக்கேற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிமாணங்களை பெற்று வளர்ந்துள்ளன அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு பரிமாணங்களை பெற்று வளர்ந்துள்ளன. இப்போ இன்னைக்கு என்ன பல்வேறு பரிமாணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி முறையில் அந்த காலத்தில் என்ன செய்யணும்னா ஓலைச்சுவடியில் எழுதினாங்க. ஓலைச்சுவடியில் எழுதினாங்க. அதுக்கு முன்னாடி வாய்வழி முறையாக கல்வி இருந்தது. கதைகள், கருத்துக்கள் வழியில் கல்வி முறைகள் இருந்தது. அதுக்கப்புறம் ஓலைச்சுவடி, எழுத்தாணி கொண்டு எழுதினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாள் அப்படிங்கிற பேப்பர் அப்படிங்கிற இது வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தோம்னா லேப்டாப். இன்றைக்கி நம்ம லேப்டாப் அப்படிங்கிற முறை பரிணாம வளர்ச்சியை பாருங்கள். இன்றைக்கி நானும் தான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். எதை பார்த்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன்? லேப்டாப்பை பார்த்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ ஆசிரியர் மாணவர்களை பார்த்து பாடம் நடத்துகிற காலம், குறுக்கு விசாரணை செஞ்சு நீ எந்திரா அப்படின்னு கேள்வி கேட்டு அவனை நெறிப்படுத்திய காலம் மாறி இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஒருவர் ஆசிரியர் மாணவர்கள் இடையே பார்த்து கொள்ளாதவாறு இன்னைக்கு ஒரு பாடம் நடக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறத விட இன்னைக்கு வந்து ஒரு கொரோனா அப்படிங்கிற ஒரு சீசன் இல்லையா? அதனால் ஒரு கட்டாயத்துக்கு இருக்கிறோம், அந்த ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு கல்லுதல் அப்படின்னு என்ன அப்படின்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் காலந்தோறும் மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிமாணங்களை பெற்று வளர்ந்துள்ளன. பல்வேறு பரிமாணத்தில் இருக்க கற்றல் அப்படிங்கிற முறை. கற்றல் அப்படி தொலைதூர கல்வி அப்படிங்கிறோம், ஆன்லைன் சரிங்களா அந்த வகுப்பு அப்படிங்கிறோம், முதியோர் கல்வி அப்படிங்கிறோம். அதுக்கான பரிமாணம் அப்படிங்கிறது முதியோர் கல்வி முதியோர்களுக்காக கொடுத்து முதியோர் கல்வி, அனைவருக்கும் கல்வி. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பரிமாணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்களில் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதற் பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூல் என்ன சொல்லுது அப்படின்னா,
கல்வி கற்பதற்காக பிரிந்து சொல்லக்கூடிய அந்த நிலைமையை ஓதல் பிரிவு அப்படிங்கிறோம். ஓதற் பிரிவு 7 ஆண்டுகள் 7 ஆண்டுகள்லேயே கல்வி கற்றுக்குருவாங்களாம். அந்த காலத்தில் 7 வருஷம்தான். 7 வருஷத்துக்குள்ள கல்வி கேள்விகளில் ஒரு மாணவன் சிறந்து விளங்கக்கூடியவன் அந்த மாதிரி உருவாக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஓதல் பிரிவு, தூது பிரிவு, பொருள்வை பிரிவு அப்படின்ட்டு தொல்காப்பியம் அல்லது அகத்திணை தொல்காப்பியம் சொல்லுது, அக இலக்கியம்னு சொல்லுது. அகத்திணையியல் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அகநானூறு, அகத்திணையியல் இதெல்லாம் சொல்கிறாங்க. தொல்காப்பியத்தில் அகத்திணையியல் இந்த ஓதல் பிரிவு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிரிவுங்கிறது 3: ஓதல் பிரிவு, தூது பிரிவு, பொருள்வை பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. அப்போ அந்த இதில் ஓதல் அப்படின்னா கல்வி அப்படிங்கிற, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஓதல் அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது. அந்த கல்விக்காக பிரிந்து செல்லக்கூடிய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க என குறிப்பதோடு, என் வகை மெய்ப்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் வகை மெய்ப்பாடு, நகை, அழுகை, இழிவரல், அச்சம், பெருமிதம், உவகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மெய்ப்பாடுகளில் கல்வி அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா பெருமிதத்தை தருமா. இப்போ படித்தவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஆஹா நல்லா படித்தவன்டா, சரிங்களா, மெத்த படித்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்காதவங்கள என்னவன் படிக்காதவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ பெருமிதம் அப்படிங்கிற ஒரு சொல்லை உருவாக்கக்கூடியது அந்த கல்வி அப்படிங்கிறோம். அப்போ தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களையும் வகுத்துள்ளன அப்படிங்கிறோம். மாணவர்களுக்கான இலக்கணமும் ஆசிரியர்களுக்கான இலக்கணமும் தொல்காப்பியமும் நன்னூலும் வகுத்துள்ளன அப்படிங்கிற அந்த நூல்கள் சொல்லுது. ஆசிரியர் எப்படி இருக்கணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த சொல்லுது, சரிங்களா. அப்போ அது மாதிரி இந்த தொல்காப்பியம் நன்னூல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நன்னூலும் தொல்காப்பியமும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ளன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதன் வழியாக வந்த சங்க இலக்கியங்கள், அதன் வழியாக வந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சங்க இலக்கியங்களும் கல்வியின் சிறப்பை பெரிதும் போற்றுகின்றன. கல்வியின் சிறப்பை போற்றுகின்றது. அதாவது உற்றுளி உதவியும், சரிங்களா, உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிட்டை நிலை முனியாது சொல்றாங்க. கற்றல் நன்றி. இது புறநானூற்றுல 183வது பாடல். யார் எழுதுனது அப்படின்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி அவருக்காக பாடப்பட்டது. உற்றுளி உதவியும், உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் அன்றே. பிற்றை நிலை முடியாது கற்றல் என்றேன். கற்பதற்காக என்ன வேணாலும் செய்யலாம். கற்பதற்காக ஒரு பொருள் கொடுத்தும், பெரிய படிக்கணும் அப்படின்ட்டா எந்த நிலைமையிலையும் அவனுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. மற்றதுக்கெல்லாம் நம்ம உதவி செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒருத்தன் படிக்கணும், கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி யாசகம் செய்யும்போது அவனுக்கு நம்ம அவசியமாக செய்தாக வேண்டும் அந்த உதவியை. உற்றுளி உதவியும், அந்த உற்ற நேரத்தில் அந்த உதவியை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பொருள் கொடுத்தும் அவனுக்கு ஏதாவது இப்போ என்ன செய்வாங்கன்னா, படிப்பதற்காக என்ன செய்வாங்கன்னா, சில கிட்ட காசு இருக்காது. அந்த மாணவனை எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒன்று காசு பணமாக கொடுத்து படிக்கலாம், அல்லது படிக்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறதுக்கான மாற்றுப்பொருள், ஒரு பொருள், ஏதாவது ஒரு மாற்றுப்பொருளை கொடுத்து எனக்கு கற்றுக்கங்க அப்படி கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. அந்த பின்வாங்காமல், அந்த எதையும் எதிர்பார்க்காமல், அந்த தன்னுடைய எடுத்த செயலில் எந்த ஒரு தடங்கம் இல்லாமல் முனிந்து, சரியா, முனியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது ஒரு துணிவோட பின்வாங்காமல் கற்றல் நன்றே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ற புறநானூற்று அடிகள் பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றதை சிறப்புடன் குறிக்கின்றது. பொருள் கொடுத்தும், அதாவது ஆசிரியருக்கு பொருள் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொண்டு செய்வாங்க. தொண்டு செஞ்சுட்டு உற்றுளி உதவியும் அப்படிங்கிறது. இப்போ நாங்கள்லாம் பார்த்தோம்னா படிக்கும்போது ஆசிரியர் பஸ்ஸை விட்டு பேருந்தை விட்டு இறங்கும்போது நாங்கள் போயிட்டு ஒருத்தன் அந்த சாப்பாட்டு கூட இருக்கு இல்லையா, அதை கொண்டு வருவேன், அதை வாங்கிக்குவேன். ஒருத்தன் அந்த பேக்கை வாங்கிக்குவேன். அப்படி அந்த ஆசிரியருக்கு நாங்கள் தொண்டுகள் செய்வோம். அந்த மாதிரி தொண்டுகள் சின்ன பல எலிமெண்டரி ஸ்கூலில் அது எங்களுக்கு விவரம் தெரியாத வயசில் அதையே செஞ்சுட்டோம் நம்ம. அந்த மாதிரி உற்றுளி உதவியும், ஆசிரியர்களுக்கு தொண்டு செய்து
அவங்களுக்கு ஏதாவது கொண்டாந்து நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டாந்து, இப்போ கடலையாக இருக்கா, கடலை கொண்டாந்து கொடுக்குறது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன விளையுதோ விளைபொருள்கள் அல்லது நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை கொண்டாந்து கொடுத்து ஆசிரியர் மனசை அந்த என்ன செய்கிறது, ஒரு குளிரச் செய்கிறது. குளிரச் செய்வதன் மூலமாக அவர் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல கல்வியை நம்மளுக்கு அளிப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அப்போ எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, இது கடமை இல்லை, நம்ம ஒரு அன்பின் காரணமாக நம்ம செய்கிறோம். அதை வச்சுட்டு என்ன செய்வார்னா, அவர் நம்மளுக்கு சிறப்புற ஒரு கல்வியை நம்மளுக்கு அளிப்பார். அந்த மாதிரி உற்றிலி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லி அந்த புறநானூற்று பாடல் சொல்லுது. அது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தவர் குடும்பம், அரசு, சமூகம் என்ற 3 நிலைகளிலும் சிறப்பினை பெற்ற சிறப்பினை பெற கல்வி தேவை என்பதை உணர்ந்து கற்றனர். இப்போ அந்த காலத்தில் சங்க காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, குடும்பம் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கல்வி அவசியம், கல்வி அறிவு அவசியம். ஒரு அரசாங்கத்தை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு கல்வி அறிவு அவசியம். ஒரு சமூகத்தை நடத்தணும் அப்படின்னா அதுக்கும் கல்வி. அப்போ கல்வி அப்படிங்கிறது அனைத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ 3 நிலைகளிலும் சிறப்பினை பெற கல்வி தேவை என்பதை உணர்ந்து கற்றனர். இப்போ நம்ம படிக்கிறோம், இப்போ உள்ள படிப்பு வந்து சம்பாத்தியத்துக்காக படிக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் எப்படி படித்தாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தை வழி நடத்தணும் அப்படின்னாலும் கல்வி முறை தேவைப்படுதான். ஒரு அரசாங்கத்தை வழி நடத்தணும் அப்படின்னாலும் அதுக்கு கல்வி அவசியம் அப்படிங்கிறாங்க. சமூகம் அப்படிங்கிறத நடத்துறதுக்கும் இன்னைக்கு கல்வி முறை அப்படிங்கிறோம். இன்னைக்கு உள்ள அரசாங்கம் அப்படி இல்லை, படிக்கிறவன் அரசாள்றது, படிக்காதவன் அரசாள்றது, இந்த கதையெல்லாம் நடக்குதுங்க இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம இங்கே போக வேண்டாம். இருந்தாலும் ஒரு தேவைக்கேற்ப இங்கே சொல்ல வேண்டிய அவசியம். இப்போ சங்க காலத்தில் அப்படி இல்லை, இந்த மாதிரி அது அனைத்து நிலைகளும் சிறப்பினை பெறுவதற்காகவே கல்வி அப்படிங்கிறது உணர்ந்து கற்றனர். சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. தமிழ் வந்து சங்க காலத்தில் தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக இருந்ததாம். அது மட்டும் இல்லாமல் பயிற்று மொழியாக இருந்தது, இலக்கிய மொழியாக விளங்கியது. தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த அரசியல் சுதந்திரத்தினால் பெற்றிருந்த தமிழ்நாடெங்கும் பெற்றிருந்த ஒரு சுதந்திரம் ஆட்சி மொழியாக இருந்தது. தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருந்தது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆட்சி மொழி தமிழ் அப்படிங்கிறது இல்லை, பயிற்று மொழி ஆங்கிலம் இருக்குது, ஹிந்தி இருக்குது, நிறைய மொழிகள் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய மொழிகள் ஆக்கிரமித்தது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இன்மை, தமிழ் பற்று நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு தான் பொருள். சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக எல்லாத்துலேயுமே தமிழ் தான் மேலோங்கி இருந்தது. அதனால தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றியது மூத்த குடி நம்ம தமிழ் குடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்போ கல்வியின் சிறப்பை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார். திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு பக்தி இலக்கியத்தில் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, துணையாய் வருவது தூய நற்கல்வி. நம்மளுக்கு துணையாக வரக்கூடியது நாம் படித்த கல்வி தான். இன்றைக்கி நாம் இறந்தாலும் சரி, இறக்கிறதுக்கு முன்னாடி இறந்ததுக்கு அப்புறமும் நாம் என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த மாதிரி படித்தவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு துணையாய் வருவது தூய நற்கல்வியே அப்படின்னு சொல்லி திருமந்திரம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்வி அழகே அழகு அப்படின்ட்டு நாலடியாரில் சொல்கிறாங்க. கல்வி அழகே அழகு, எதிராக ஒருவனுக்கு அழகு அப்படின்னா கல்வி தான் அழகு, மற்ற எதுவுமே அவனுக்கு அழகல்ல அப்படிங்கிறார். இளமையில் கல் அப்படிங்கிறார் ஔவையார். இளமையில் கற்க வேண்டும். ஏன்னா இளமை அப்படிங்கிறது ஆழ பதியக்கூடிய வயசு, எதையுமே நம்ம பதிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுலபமான வயது இளமையில் அப்படிங்கிறது. முதுமை அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது மாறும். அதனால் இளமையில் கற்றுக்கொள், இளமையில் கல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கல்வியின் சிறப்புகளை ஆசிரியர்கள் பெருமக்கள் சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கல்வியின் சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு சான்றுகள். இப்போ இந்த அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ்நாடெங்கும் தமிழை ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மற்றும் சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் விளங்கி வந்துள்ளது. சரிங்களா? விளங்கி வந்தது என்னும் ராசமாணிக்கனாரின் கருத்து. ராசமாணிக்கனார் தான் சொல்கிறார். ஆட்சி மொழியாக இருந்துச்சு, வாணிக மொழியாக இருந்துச்சு, கல்வி மொழியாக இருந்துச்சு, அப்புறம் சமயம், சரிங்களா? இந்த மாதிரி எல்லா நிலைகளிலும் தமிழ் மேலோங்கி இருந்தது அப்படின்ட்டு ராசமாணிக்கனார் சொல்கிறார். தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையின் சிறப்பினை எடுத்து கூறுகிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையின் சிறப்பினையும் எடுத்து கூறுகிறது. சங்கம் என்ற அமைப்பு பலர் கூடி விவாதிக்கும்
பாங்குடையது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது தவிர மன்றம், சான்றோர் அவை, அறங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி போன்ற அமைப்புகள் சங்க காலத்திலும் சங்க மருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்து வந்துள்ளன அப்படிங்கிறோம். இந்த தமிழகத்தில் இந்த கற்பித்தல் பணியை எதெல்லாம் செய்தது அப்படின்னா மன்றம், சரிங்களா, மன்றம் அப்படிங்கிறோம். முதல்ல வந்து சங்கம் என்ற அமைப்பு அப்படின்னா பலர் கூடி விவாதிக்கும் பாங்குடையது. சங்கத்தில் வந்து பல்வேறு சான்றோர்கள் கூடி விவாதிக்கக்கூடிய ஒரு விவாத மேடையாக இருந்தது அப்படிங்கிறோம். இது தவிர மன்றம், சான்றோர் அவை, அந்த கல்வி கற்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, கல்வி கற்பிக்கக்கூடிய இடம், அதற்கு மன்றம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் சான்றோர் அவை அப்படின்னாங்க, சான்றோர்களாக கூடியிருக்கிறதுனால சான்றோர் அவை அப்படின்னாங்க. அறங்கூர் அவையம், அறத்தை மட்டும் கூறக்கூடிய அவையம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி போன்ற அமைப்புகள் சங்க காலத்திலும் சங்க மருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்து வந்துள்ளன. மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சிகளை தருவதும் முக்கியமான கல்வியாக கருதப்பட்டது. கல்வி ஏட்டுக்கல்வி மட்டும்தானே சார் அப்படின்னா இல்லை, போர்க்கல்வியும் போர் பயிற்சிகளையும் அந்த கல்வி கற்றுத்தந்தது. மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சிகள், மன்னர்கள் வந்து போர் பயிற்சி செய்யணும், போருக்கு போகணும், அப்போ அதுக்கு அந்த போர் களத்தில் எப்படி வீரர்கள் செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றிய பயிற்சிகளையும் அவங்களுக்கு அளித்தது. அதுவும் ஒரு கல்வியாக வாழ்ந்தது அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் இது போலவே கற்பிக்கும் ஆசிரியர்களும் மூவகை பிரிவினராக இருந்தனர். ஆசிரியர்கள் 3 வகையாக பிரித்தாங்க. இவர்களிடம் கற்ற மாணவர்களை முறையே சிறுவன், மாணவன், கேட்போன் என்று வகைப்படுத்தினர். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சிறுவன், மாணவன், கேட்போன் என்று வகைப்படுத்தினர். யாரை? மாணவர்களை, கற்ற மாணவர்களை எப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்களை 3 வகையாக பிரித்தனர். அப்படி இதெல்லாம் இந்த கற்பித்தல் முறையில் எந்த மாற்றங்கள் அப்படிங்கிறோம். இந்த கல்வி கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர் 3 வகையாக பிரித்தோம்னு சொல்ல முடியா, யார் அப்படின்னா கணக்காயர், ஆசிரியர், குறவர் இப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களை 3ஆக பிரிச்சிருக்காங்க. அந்த பள்ளிகள், மன்றம், சான்றோர் அப்படின்னு சொல்ல முடியா, இதுக்கெல்லாம் என்னென்ன பள்ளிகள்லாம் அது என்ன இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குது, மன்றம்ங்கிறது அங்கே என்ன சொல்லி தராங்க, அதுக்கப்புறம் சான்றோர் அவையில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கணக்காயர் அப்படின்னா யார்? கணக்காயர் அப்படிங்கிற ஆசிரியர், எல்லாமே ஆசிரியர் தான், ஆசிரியர் தொழில் செய்ய கல்வி கற்பிக்கக்கூடிய போதகர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் கணக்காயர்னா யார் அப்படின்னா எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போர். இவங்களுக்கு பேர் தான் கணக்காயர். எழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, பொருள், நெடில் அப்படிங்கிற அந்த வேறுபாடுகளை கற்றுத்தரக்கூடியவர். அதுக்கப்புறம் இலக்கியம், திருக்குறள் இது போன்ற சங்க இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, இலக்கியத்தையும். உரிச்சொல், அந்த இலக்கியத்துக்குள்ளே வரக்கூடிய சொற்களுக்கு ஒரு பொருள் தரக்கூடிய வகையில் அந்த உரிச்சொல்லும். அப்போ அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் சொல்லாமல் நம்ம புரியாது இல்லையா, அப்போ அந்த சொல்லுக்கு அரிய சொற்களுக்கு பொருளை சொல்லணும். அப்போ உரிச்சொல்லும், நிகண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கணக்கும், கணக்கு அப்படிங்கிறது 2 கூட்டல், கழித்தல், வகுத்தல் அப்படிங்கிற கணக்குகளையும் இது எல்லாத்தையும் கற்பிக்கக்கூடிய அந்த நபருக்கு என்ன அப்படின்னா கணக்காயர் அப்படின்னு பேர். அவருக்கு கணக்காயர் அப்படின்னு பேர். எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்பவர், இவங்களாம் கணக்காயர்னு சொல்கிறோம். இப்போது ஒரு கேள்வி, கணக்காயருங்கிறது யார் அப்படின்னா எழுத்துக்களை கற்பிப்பவர் அப்படின்னு சொல்கிறோம், உரிச்சொல்லை கற்பிப்பவர், கணக்கும் கற்பிப்பவர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஆசிரியர்ங்கிறது பிற்காலத்தில் 5ஆக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும், பிற்காலத்தில் 5ஆக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கியம், எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 வகை இலக்கணம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இலக்கணத்தை முன்னாடி 5ஆக பிரிச்சிருக்காங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னாங்க. இந்த பொருள் இலக்கணத்துக்குள்ள அணி மற்றதெல்லாம் கொண்டாந்துட்டாங்க இப்போ இல்லையா. பிற்காலத்தில் 5ஆக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேரிலக்கியங்களையும் கற்பிப்போகிறது ஆசிரியர். இப்போ இது ஆசிரியர். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆசிரியர் இவர் என்ன செய்கிறாரு, இலக்கணத்தை எழுத்துக்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இலக்கணத்தை கற்றுத்தர்றதுக்கு ஆசிரியர் அப்படி பேர். அது மட்டும் இல்லாமல் 5 இலக்கணங்கள் என்ன இருக்குது அப்படியே பேர் இலக்கியத்தோட ஒப்பீடு செய்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் ஆசிரியர் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் குறவர் அப்படிங்கிறோம். குறவர் அப்படின்னாவே சமயம் சார்ந்த போதனைகளை ஓதக்கூடியவங்க அப்படிங்கிறோம். சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் தான் குறவர் அப்படிங்கிறோம். சமயக்குறவர்கள் அப்படிங்கிறோம். சமயக்குறவர்கள் 4 பேர் என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க அந்தந்த சமயத்தை, சைவ சமயத்தை மேலோங்கி நிற்கிறாங்களே, சைவ சமயத்தில் மேலோங்கி அவங்க அந்த சைவ சமயத்தின் தன்மையை உலகறிய செய்தவர்கள். மாணிக்கவாசகர், அப்பர், சம்பந்தர்,
இந்த மாதிரி 4 இருக்காங்களே சுந்தரர், இவங்களாம் 4 பேருமே என்ன சமயக்குறவர்கள் சொல்லுவோம் இல்லையா? அப்போ சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் அவங்கள சமயக்குறவர்கள் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளிகள் என்ன அப்படின்னா கலைகள் கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்கின. கலைகள் கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்கின. இதுக்கு பேர் தான் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தில் கலை ஆயக்கலைகள் இருக்கு இல்லையா? அதில் ஏதாவது ஓவியக்கலை, சிற்பக்கலை, சிலம்பம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் இது போன்ற கலை, கரகாட்டம் இல்லையா? இது போன்ற கலைகளை கற்பிக்கக்கூடிய இடமாகவும் பள்ளிகள் இருந்தது அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்கின. மன்றம் அப்படிங்கிறது அதுக்கடுத்து கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்தல் அப்படிங்கிறோம். இப்போ மன்றம் அப்படின்னா ஒரு மன்றம் கூட அப்படின்னா கற்ற வித்தைகள் இருக்கு இல்லையா? அதை வந்து அரங்கேற்றக்கூடிய இடம் அப்படியாக திகழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சான்றோர் அவை அப்படிங்கிறோம். செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவையாக இருந்தது அப்படிங்கிறோம். இது நல்லது கெட்டது அப்படிங்கிறது சரிங்களா? அது மாதிரி ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து சான்றோர் அவை அப்படிங்கிறோம். நாம் இப்போ ஒரு நூல் எழுதியிருக்கோம், அதில் சரி தவறு அப்படிங்கிறோம், அல்லது ஒரு கவிதை எழுதியிருக்கோம், இதில் எது சரி இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய சபைன்னா சான்றோர் அவை. நம்ம கொண்டே அந்த கவிதையை கொண்டே அங்கே ஒப்படைக்கணும், அல்லது நம்ம எழுதக்கூடிய நூல்களை அங்கே ஒப்படைக்கணும். அவங்க பார்த்துட்டு சீர்தூக்கி பார்ப்பாங்க, இது சரியாக இருக்குது, இதில் இப்படி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்கிறத அவங்களே முடிவு செய்வாங்க. அதான் சான்றோர் அவை அப்படிங்கிறோம். ஸோ இது மாதிரி கல்வி நிலையங்களும் ஆசிரியர்களும் வகைப்படுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்த இதுவரை இந்த வகுப்பில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த கல்வி முறைகள் கல்லுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பொருளை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியங்களில் கல்வி எப்படி இருந்தது, ஓதல் பிரிவு தூது பிரிவு அப்படிங்கிறோம். கல்விங்கிறது பெருமிதத்தை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டனர் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் மாணவர்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டனர் அப்படிங்கிறோம். அல்லது கல்வி கற்பிக்கக்கூடிய இடத்துக்கு என்னென்ன பேர், மன்றங்கள், அரங்கூறும் அவை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு மன்றம், சான்றோர் அவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கணக்காயர், ஆசிரியர், குறவர் அப்படின்ட்டு ஆசிரியர்களை வகைப்படுத்தி பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.